வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ஜாதகப்படி அரசு வேலை யாருக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது பற்றி பார்க்கலாங்க. இப்போ அரசாங்க உத்தியோகம், அரசாங்க வேலை அப்படின்னா எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கு இருந்தால் அவங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்கன்னா பெரும்பாலும் பாருங்க, பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க, 10வது கூட படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்பு இருக்கிற பிள்ளைங்களுக்கு பார்க்க வந்தால் கூட சரிங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்காங்களா, எங்கள் பிள்ளை கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கான், அதனால் வாய்ப்பு கிடைக்குமா, ரொம்ப வருஷமாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கான், கவர்மெண்ட் வேலை கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கான், அவங்களுக்கு வாய்ப்பு உண்டா அப்படின்லாம் நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது ஃபஸ்ட்டு கேள்வி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதிகமாக இந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கலாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வேலை அப்படின்னால யாருக்கு தான் ஆசை இருக்காது, எல்லாருக்குமே ஆசை இருக்கும் இல்லைங்களா. காலநாக்கு வருமானமாக இருந்தாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணுங்க. 10 ரூபா சம்பாதிச்சிருந்தாலும் கவர்மெண்ட் கொடுக்குற பணமாக இருக்கணும், அதுதான் நிம்மதியாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் கவர்மெண்ட்டில் நான் பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கவர்மெண்ட் வேலை இருந்தால் தான் எங்களுக்கு கௌரவம். ஏன்னா சின்ன வயசில் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு இருந்தேன், அதனால் என்னால் முடியலை, என் பிள்ளையாவது கவர்மெண்ட் வேலைக்கு போவானா, இந்த மாதிரிலாம் எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க இல்லைங்களா. இப்போ அவங்களுடைய ஜாதகத்தில் இது சம்மந்தப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் தாங்க அவங்களால கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை பெரிய பதவியாக இருந்தாலும் சரி, சின்ன வேலையாக இருந்தாலும் சரிங்க, எந்த ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த தொழிலில் போய் உட்கார முடியும். கவர்மெண்ட் வேலை 10 ரூபா பணமாக இருந்தாலும் கவர்மெண்ட் பணம் நம்ம கை நீட்டி நம்ம வாங்க முடியும் இல்லைங்களா. அந்த கிரக அமைப்பு இல்லாத அமைப்பில் அவங்க அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சிரமப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எந்த வேலையுமே கவர்மெண்ட் வேலை கிடைக்காம கிடைக்கிற வேலைக்காவது நான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு காலதாமதமானதுக்கப்புறம் கிடைக்கிற வேலைக்கு போய் தனியார் துறையில் எதையாவது ஒரு இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. கவர்மெண்ட் வேலையில் ஆசை இருந்தாலும் அவங்களால அதில் போக முடியாத சூழ்நிலைலாம் அவங்களுக்கு ஏற்பட்டுறது இல்லைங்க. அது என்ன காரணம்? கிரக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும். சரி, இப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி கிரக அமைப்பெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம், முயற்சி பண்ணலாம். கண்டிப்பாக முயற்சி பண்ணால் கஷ்டப்பட்டாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது, இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்யுங்க அப்படின்னு நம்ம எந்த கிரகத்தை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னா, நம் முன்னோர்கள் மூல நூல்களில் சிலவற்றை கொடுத்துருக்காங்க. என்னுடைய அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அமைப்புலெல்லாம் இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த பதிவில் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லலாம் அப்படின்னு இந்த பதிவு போட்டிருக்காங்க. இப்போ அரசாங்க வேலை, அரசாங்க சம்மந்தப்பட்ட உத்தியோகம் பெரிய பதவியாக இருந்தாலும் சரி, சின்ன வேலையாக இருந்தாலும், சம்பள குறைவான சின்ன சம்பளமான வேலையாக இருந்தாலும் சரிங்க, அரசாங்கத்தில் இருந்து பணம் சம்பாதிக்கிறாங்க, அதாவது வருமானம் வருது, ஒரு 10 ரூபாவது சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், ராஜ கிரகங்கள் நல்ல வலுவாக இருக்கணுங்க. ராஜ கிரகங்கள் பலம் பெற்று இருந்தால் அவங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டதுங்க. இப்போ அரசாங்க சம்மந்தப்பட்ட கிரகம், அதாவது ராஜ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மூல நூல்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. எந்த கிரகங்களை ராஜ கிரகங்களாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, முதல் தரமாக சொல்லக்கூடிய கிரகம் என்னன்னா சூரிய பகவான். அரசாங்கம், அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கெல்லாம் மெயினாக சூரிய பகவானை நம்ம எடுத்துக்குவாங்க. அதாவது முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க சூரிய பகவானை. சூரிய பகவான் அடுத்தது செவ்வாய் பகவான், அதுக்கு அடுத்தது குரு பகவான். இந்த கிரகங்கள்லாம் வரிசையாக வருதுங்க. ஒரு சில அமைப்பில் சனி பகவானும் ராஜ கிரகங்களோட சம்பந்தம் பெறுது. ஏன்னா சனி பகவான் யார்? தொழில் காரகர், வேலை செய்யக்கூடிய சம்பந்தம், அந்த காரகர் தன்மையை அந்த சனி பகவானுக்கு உண்டு. கீழ்த்தட்டமான வேலைகள்லாம் செய்கிறாங்க, கவர்மெண்ட்டில் கொஞ்சம் இதாக இருக்கிற வேலையெல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா. அது சனி பலமாக இருந்தால் அவங்களுக்கு இந்த சூரியனோட இந்த மாதிரிலாம் சம்மந்தம் பெறும்போது அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடைக்கிறதுனால சனி பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களோட சம்மந்தமும் இருக்கணுங்க மெயினாக. சரிங்களா. யார்? சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான். இந்த கிரகம்லாம் ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. சரிங்களா. இப்போ இந்த கிரகங்கள் எந்த மாதிரி அமைப்பில் அவங்களுடைய ஜாதகத்தில் சம்மந்தம் பெற்றிருக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அடுத்தது அப்படின்னா உத்தியோகம், பட்ட பதவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 10ஆம் இடத்தை தான் மெயினாக பார்ப்போம். 10ஆம் இடத்தோ அதிபதியோட அல்லது 10ஆம் இடத்தோட இந்த ராஜ கிரகங்கள் சம்பந்தம் பெற்றிருக்கும் போது, சம்பந்தம் அப்படின்னா எந்த மாதிரி விதத்துலலாம் சம்மந்தம் அப்படின்னு எடுத்தோம்னா, சூரியனும்
செவ்வாயும் 10ஆம் இடத்தில் இருக்கும்போது திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கலாம், அல்லது 10ஆம் இடத்தை சூரியன் செவ்வாய் பார்க்கக்கூடிய அமைப்பு. இதுவும் கிரக அமைப்பு, அரசாங்க உத்தியோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அடுத்தது அப்படின்னா சூரியன் குரு 10ஆம் இடத்தில் இருப்பது, 10ஆம் இடத்தை பார்ப்பது, அல்லது சூரியனும் குருவும் ஒரு இடத்துல இருந்து 10ஆம் அதிபதி அந்த ராஜ கிரகங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது 10ஆம் இடத்தோட குரு பகவான் இருக்கலாமா அப்படின்னா, குரு பகவான் பொறுத்த வரைக்கும் பாருங்க 10ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு இல்லை. ஏன்னா குரு அந்தணன் அப்படிங்கிறதுனால அவர் 10ஆம் இடத்தில் இருப்பது கேந்திர அமைப்பு வரனால பாதிப்பு கொடுக்குமான அது கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லப்படுறாங்க. ஆனால் அந்த நான் சொல்லியிருக்கிற அமைப்பு என்னன்னா, சூரியனோட இணைந்து 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கலாம், குரு பகவான் பார்க்கலாம், சிறப்பு அதிகமாக தரும், பாதிப்பு இல்லாத அமைப்பு. தனித்து இருந்தால்தான் பாதிப்பு கொடுக்கும். ஆனால் சூரியனோட சேர்ந்து பலம் பெற்று இருப்பது பாதிப்பு இல்லை. அதே போல 10ஆம் அதிபதியோட ஏதாவது ஒரு விதத்துல இந்த சூரியன் செவ்வாய் இது மாதிரி சம்பந்தம் பெற்றிருக்கும். அடுத்தது சூரியன் செவ்வாய் குரு சனி இந்த கிரகங்களும் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெற்றிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு விதத்துல பார்வையிலையோ சேர்க்கையிலையோ ஏதாவது ஒரு விதத்துல, அல்லது ஒருவருக்கொருவர் கேந்திரத்திலையோ, இந்த மாதிரி அமைப்புல திரிகோண அமைப்பிலையோ, இந்த மாதிரி அமைப்புல இந்த ராஜ கிரகங்கள் ஒருவருக்கொருவர் அவங்களுடைய ஜாதகத்துல சம்பந்தமாவது பெற்றிருக்கணும். அல்லது அடுத்தது 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் இந்த அதிபதிகளோட இந்த ராஜ கிரகங்களும் அந்த இடத்தோடையாவது இந்த ராஜ கிரகங்கள் சம்பந்தம் பெற்றிருக்கணும். அதாவது என்னன்னா, லக்னத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னா தனஸ்தானம் இல்லைங்களா, பணம் வரவு சேரக்கூடிய இடம். லக்னத்துக்கு 2ஆம் இடம். அடுத்தது 6ஆம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகம் வேலையை குறிக்கக்கூடிய இடம் 6ஆம் இடம். பட்ட பதவி ஒரு கௌரவமான அந்த இடத்துல இருக்காங்கன்னா அடுத்தது 10ஆம் இடம். இந்த இடத்தோட இந்த அதிபதிகளோட இந்த ராஜ கிரகங்கள் ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெற்றிருக்காங்க. அதாவது இவங்களோட சேர்ந்து இருப்பது அல்லது இந்த இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு விதத்துல இந்த ராஜ கிரகங்கள் இந்த 2, 6, 10ஆம் இடத்தோட சம்பந்தம் பெற்றிருக்கணும். இந்த கிரக அமைப்பு அதாவது இந்த பாவங்கள் பாருங்க, இந்த பாவங்கள் அதாவது 2, 6, 10ஆம் இடங்கள் திரிகோண அமைப்பிலும் வரும். அந்த பாவங்கள் அந்த கிரகங்களும் ஒருவருக்கொருவர் நட்பு கிரகமாகவும் வரக்கூடிய அமைப்பு வந்துடும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கலாம். இந்த கிரகங்கள் அதாவது 2, 6, 10ஆம் அதிபதிகளும் ஒன்று சேர்ந்து இருப்பது, ஒருவருக்கொருவர் சம்பந்தம் பெற்றது, குரு பார்ப்பது, அல்லது இந்த ராஜ கிரகங்கள் அவங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புல கிரக அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப அரசாங்க வேலையில கௌரவமான பதவியில போய் உட்கார முடியுமா, அல்லது கொஞ்சம் கௌரவ குறைவான மதிப்பு குறைவான கொஞ்சம் மதிப்பு குறைவான வேலை அமையுமா அப்படின்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்துல பாருங்க 10ஆம் இடத்தோட சூரிய பகவானும் 10ஆம் அதிபதியோட சூரிய பகவானும் அல்லது செவ்வாய் பகவானும் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்று அவங்களை குரு பார்க்கக்கூடிய அமைப்புல இருக்காங்க. குரு நல்ல பலம் பெற்று இருக்கு. குரு இந்த 10ஆம் இடத்தோட 10ஆம் அதிபதியோட சூரியனோட அல்லது செவ்வாயோட ஏதாவது சம்பந்தம் பெற்றிருக்கு, நல்ல அமைப்புல இருக்காங்க, பாதிக்கப்படாம திசையே நடக்குது. அல்லது அந்த லக்ன சுபரான 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி லக்னாதிபதி குருவோட சம்பந்தம் பெற்று இந்த ராஜ கிரகங்களும் 10ஆம் அதிபதியும் ஏதாவது பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி இருந்தாலும் நல்ல கௌரவமான பதவியில கவர்மெண்ட் வேலையில நல்ல பதவியில நல்ல வருமானத்துல நல்ல மதிக்கக்கூடிய தன்மையில அவங்க போய் உட்காரக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புல இவங்களோட அந்த புதன் பகவானும் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா படிச்சு நல்ல கௌரவமான பதவியில போய் உட்காடுறாங்க அப்படின்னா கல்விக்கு காரகனான புத்திசாலிக்கு எல்லாம் காரகரான யாருன்னா புதன் பகவான் ஆவார். புதன் பகவானும் இவங்களோட புதனோட குரு சூரியன் 10ஆம் இடத்தோட 10ஆம் அதிபதி இவங்களெல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல பார்வை சேர்க்கை ஏதாவது ஒரு வித இணைவு ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கும் போது நல்ல